வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தினசரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவையான காகத்திற்கு அன்றாட நம்ம பார்த்திங்கன்னா எப்படி நாம் சாப்பிட்றோமோ அதே போல் தினமும் காகத்திற்கு சாதம் வைத்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத பண கஷ்டம் முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்படி இந்த ஒரு கஷ்டம் எங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேதனைப்படக்கூடியவங்க தவறாமல் இந்த முறையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் தொடர்ந்து வைத்துட்டு வாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்களுக்குள்ள அந்த பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகி வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எந்த திசையில் வைக்கணும், எந்த தவறே செய்யக்கூடாது சாதம் வைக்கும்போது, இப்படி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்முடைய எல்லோர் வீட்லேயும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். ஏன்னா எல்லா நாளும் இல்லைன்னா கூட ஏதாவது குறிப்பிட்ட அமாவாசை போன்ற முக்கிய நாட்களையாச்சும் நீங்கள் உணவு வச்சுருப்பீங்க. நீங்கள் எப்படி வைத்தாலும் சரிங்க, ஒரு வாயில்லா ஜீவனுடைய பசியை ஆற்றியதற்கான உங்களுக்கு அது புண்ணியத்தை தான் நிச்சயம் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய பார்த்திங்கன்னா காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லியும் வைத்திருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க. நம்முடைய குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்க வேண்டும், இன்னும் புண்ணியம் சேர வேண்டும் நினைத்தான் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதை நம்ம எப்படி திருத்திக்கலான்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. கணக்கு பார்க்காதீங்க, தினமுமே நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்க. எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்து பழகுங்க. தினமும் வைக்க முடியாதவங்களாக இருந்தால் கூட மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, நீங்கள் பிறந்த கிழமைன்னு இருக்குல்ல, அந்த கிழமை இந்த நாட்களெல்லாம் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கான நற்பலன்களை அதிக அளவில் தேடி கொடுக்குங்க. நீங்கள் காகம் எச்சில் இலையிலிருந்து சாப்பிடுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவை எச்சில் சாப்பாடும். இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாக தான் தேடி போய் சாப்பிடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சாப்பாடு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீதில் இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் நீங்கள் மட்டும் வைக்காதீங்க, அது பாவத்தை தான் தருங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய உணவை நம்ம நாய்க்கு வைக்கலாங்க, அதில் தப்பு கிடையாது. நம்ம சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு மட்டும் உங்கள் கையால் வைக்காதீங்க. நாய்களை பைரவர்களாக நம்ம பார்த்தாலுமே சாப்பிட்ட மீதம் உணவை நம்ம நாய்க்கு வைக்கலாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு வழிமுறையாக நாம் எடுத்துக்கலாம். காகத்திற்கு நாம் சமைத்த உணவை தான் வைக்க வேண்டும்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. பிஸ்கெட், மிக்சர், வேறு ஏதாவது உணவுப் பொருளை கூட நீங்கள் வாங்கி தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை காகத்திற்கு போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க. காகம் பார்த்தீங்கன்னா தவிர மற்ற பறவைகளுக்கும் அந்த சாப்பாடை சாப்பிடும்போது உங்கள் குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியமும் சேரும். அதே போல் பறவைகள் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து இறை தேட போயிடும். அந்த சமயத்தில் நீங்கள் பசியாற்ற உங்கள் கையால் இறை போட்டிங்கன்னா அது கோடி புண்ணியத்தை தருங்க. அதே போல் நீங்கள் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது இன்னும் கூடுதல் பலனை பெற்று தருங்க. தயிர் சாதத்தில் கொஞ்சமாக எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்திங்கன்னா இது உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதே போல் இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காதீங்க. மேலும் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களின்படி பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக பேசுவங்களுக்கு ஆன்மீக இல்லை, சாஸ்திரமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே இல்லை, சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். பார்த்தீங்கன்னா காகத்திற்கு பழைய சாதம் வைக்கலாமா, இல்லைன்னா காகங்களுக்கு உணவு வைப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பல கேள்விகள் இருக்குங்க. கடன் தொலை தீர நீங்கள் காகத்திற்கு எப்படி உணவு வைக்கணும், உணவு வைக்கும் முறை என்னன்னு இந்த பதிவில் மேலும் நம்ம பார்க்கலாங்க. காகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு அமாவாசை தினங்களை உணவு வைக்கிறோம். இறந்து போன ஆத்மாக்கள் தாங்க காகத்தின் ரூபத்தில் வீடு தேடி வருவதாக நம்ம நம்புகிறோம். அதனால்தான் சனிக்கிழமைகளும் விரத தினங்கள்
படையலிட்டு காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. இப்படி நம்ம காகத்திற்கு வைக்கும்போது அவை சாப்பிடாமல் போணுச்சுன்னா இப்படி நாம் வைக்கும் உணவில் காகங்கள் வாய் வைக்காமல் போவதும் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக எடுத்துக்கலாங்க. முன்னோர்களுக்கு திதியை தந்துவிட வேண்டும். தவறாமல் திதி தரும்போது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு உண்டாகுங்க. அதே போல் தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை கூட நீங்கிடுங்க. எந்த துஷ்சத்தையும் உங்களை நெருங்காமல் இருக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யமனையும் சனியும் திருப்தியடைந்து செய்த பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் இறந்து கிடந்தாலும் இந்த காகம் பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்திடுது. இதனால் நோய் தொற்றுகளையும் உங்களை அண்டாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. அதே போல் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது பெண்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா சாதம் வைக்காதீங்க. மிச்சமான உணவு எச்சில் தட்டில் இருக்கக்கூடிய உணவை காகத்திற்கு வைத்தா உங்களுக்கு நீங்காத தோஷம் தாங்க ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம்னு பாரபட்சம் பார்க்காம இந்த காகம் உணவை எடுத்து சாப்பிடும். நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் தவறு இல்லைங்க. சனிக்கிழமை நாளில் ஏல் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைத்து வழிபடுவது 7 சனி நடக்கக்கூடிய நேரத்துலேயும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் 7 சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் எக்காரணத்தை கொண்டு பழைய உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க. காகம் மட்டும் இல்லைங்க, பசுமாட்டிற்கும் நீங்கள் பழைய சாதத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழைய சாதம் இருந்தால் அதை நாய்க்கு வச்சிடுங்க. இல்லைன்னா எப்போதுமே புதிய உணவை இலையில் வைத்து தான் காகத்திற்கு நீங்கள் படைத்து வழிபடணும். அதே போல் வியாழக்கிழமை இரவே வடித்த சாதத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி மூடி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே அந்த தண்ணீரை கலந்த சாதத்தை காகத்திற்கு வைத்திடுங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காகம் இதனை சாப்பிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்மை உண்டாகும். சிறிய வாழை இலையில் சாதத்தையும் நெய் உப்பு பருப்பு சாம்பார் சேர்ந்து பிசைஞ்சு காகத்திற்கு வைப்பதும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மேம்படுத்தும். நிதி நெருக்கடியும் சீராக மாறுங்க. பார்த்தீங்கன்னா காகம் கனவுல சாப்பிடுவது போல நீங்கள் கண்டிங்கன்னா இது உங்களுக்கான எச்சரிக்கை தாங்க. ஞானம் புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாகும். இல்லைன்னா வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட இருக்குதுன்னு உங்களுக்கான அறிகுறியாக இது உங்கள் கனவுல சொல்லியிருக்குங்க. குறிப்பாக காகம் மர்மமான ஆன்மீகத்தில் ரொம்பவே முக்கிய இடம் வகிக்குது. ஒரு ஆபத்திலிருந்து விட்டுப்பட்டு நல்ல காலம் வருவதை தான் இந்த ஒரு கனவுல பார்த்தீங்கன்னா காகம் உங்களுக்கு எடுத்து சொல்லுதுங்க. காகம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் சனி பகவானோடு தொடர்புடையது. இது வரவிருக்கக்கூடிய சவால்களின் எச்சரிக்கை குறிக்கும் விதத்தில் கூட அமையும். காகம் சாப்பிடுவது பழைய ஆபத்துக்கள் நீங்கி நல்ல காலம் வரப்போவதை குறிக்குதுங்க. இது ஒரு விதமான நிம்மதியை உங்களுக்கு அளித்திடுங்க. பொதுவாகவே ஜோதிடத்தின்படி நீங்கள் காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் காகத்தின் செயல்பாடுகள் சனி கிரகத்தினுடைய தாக்கத்தோடு நேரடியாக உங்களை தொடர்பு படுத்தும் விதத்தில் அமையுங்க. மரணத்தின் அதிபதியான யமதர்மனுடைய தூதுவர்களாக காகங்கள் சொல்வதால் நடக்க இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு இருப்பதாகவும் சொல்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பால்கனியில் காகங்கள் கூட்டமாக அமர்ந்து இடைவிடாமல் ஒலி எழுப்புவதை நீங்கள் கண்டா அது ஒரு எச்சரிக்கையான அறிகுறி தாங்க. குடும்பத்தில் இதனால் தேவையற்ற சச்சரவுகளோ உடல்நல குறைபாடுகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் விரும்பத்தகாத நிகழ்வு நடக்க இருப்பதை இந்த காகம் உங்களுக்கு எச்சரிக்கையாக உணர்த்துங்க. குறிப்பாக தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கரைப்பது அத்தனை உகந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தறியாமல் இருப்பதாகவும் அதன் விளைவாக பித்ரு தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுதுங்க. காகா எப்போதுமே துக்க செய்திகளை மட்டுமே கொண்டு வரதில்லைங்க, சுப செய்திகளை தான் நமக்கு சொல்லுது. ஒரு முக்கியமான வேலைக்காக இல்லைன்னா நல்ல காரியத்திற்காக நீங்கள் வெளியே போகும்போது ஒரு காகம் பாத்திரத்தில் உள்ள நீரை குடிப்பது போல பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்ல சகுனுங்க. அந்த நிகழ்வே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் நிச்சயம் வெற்றி காண்பீங்கன்னு சொல்லுதுங்க. எதிர்பாராத பணவரவு கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் காகம் தன் அழகில் ஒரு ரொட்டி துண்டையோ வேறு ஏதேனும் உணவு பண்டத்தையோ கவ்விக்கொண்டு போவது உங்கள் கண்முனே பறந்து போனாலும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.